வாங்க இன்றைக்கி வத்த குழம்பு எப்படி பண்ணுறேன்னு சொல்லித்தரேங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணி எடுத்துடலாங்க. இதுக்கு வந்து ஒரு உரலில் வந்து இந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா ரெண்டாக உடையிற அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்ப தட்டணும்ல, ரெண்டாக உடஞ்சா போதுங்க. இந்த அளவுக்கு உடையணுங்க. ரெண்டாக உடஞ்சதுக்கப்புறமா இதை நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டே அலசக்கூடாது, தட்டினதுக்கப்புறம் தான் அலசணும். அப்போ தான் அந்த கசப்பு தன்மை போகும். அலசி எடுத்துட்டு மண்சட்டி வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஆயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தாங்க சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்திட்டு நல்லா அந்த தட்டின சுண்டைக்காயை எடுத்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்திருக்கேன். சேர்த்திட்டு நல்லா வதக்குவோம். ஒரு நல்லா சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துருங்க. நல்லா கலர் மாறி வருங்க. நல்லா கடுகு வெடிக்கிற மாதிரி படபடன்னு வெடிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஒரு பாத்திரத்துக்கு தனியாக எடுத்து மாற்றிடலாங்க. பாருங்கள் நல்லா இப்படி வெடித்து வந்திருக்குன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு கலர் மாறுறதுலே தெரிஞ்சிருக்கும். நல்லா பொரிஞ்சு வந்தோடனே எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. மாற்றிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம மறுபடியும் இதே சட்டியில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயிலே செய்யலாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம் வந்து வதக்கியிருக்கேங்க. இது வந்து அரைக்கிறதுக்காக தான் இப்போ நான் ஃபஸ்ட்டு வதக்குறேன். நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளினா 2 போடுங்க, பெருசுனா ஒரு பழம் போதும். போட்டுட்டு நல்லா வதக்கிடலாங்க. வதக்கினதுக்கப்புறமா இதையும் தனியாக எடுத்துடலாங்க. எடுத்து ஆற வச்சிடலாங்க. இது வந்து அரைக்கிறதுக்காக தான். இப்போ இதே சட்டியில் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லெண்ணெயே சேர்த்துக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லெண்ணெயே சேருங்க. குழம்பு நல்லா வத்த குழம்பு மணமாகவும் இருக்கும், ருசியாகவும் இருக்கும். நல்லெண்ணெய் மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. வெந்தயம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சால் தான் மணம் வரும் குழம்பு. பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்திடலாங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த குழம்பு. நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாதத்தில் போட்டு தட்டு சாதமே சாப்பிட்டு எடுத்துடலாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அதில் பூண்டு வந்து ஒரு 7, 8 பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேங்க, ரெண்டாக. ஒரு 3 பச்சை மிளகாவும் ஒரு ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து நல்லா ரெண்டாக கட் பண்ணி பெருசாகவே போட்டுக்கலாங்க, பொடியாக கட் பண்ண வேணாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி மறுபடியும் சேர்த்துக்கலாங்க, கட் பண்ணிவிட்டு. தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க இன்றைக்கி நான் சேர்ப்பேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்திட்டு வதங்கினதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு புளி கரைச்சல் வந்து நல்லா ஒரு 2 நெல்லிக்காய் சைஸ்க்கு கரைச்சி எடுத்துருக்கேன் ஊற வச்சு. அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. குழம்பு கொதி வரட்டுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம இந்த பாவக்காய் குழம்புல பாவக்காய் கொதி வந்தானே சேர்ப்போம். அதே மாதிரி தான் இந்த சுண்டைக்காயும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்க்கணுங்க. சேர்த்துடலாங்க. சுண்டைக்காயை சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அது கொதிச்சிட்ருக்கட்டுங்க. இதுக்கு வந்து ஒரு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போது தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன் மிக்ஸி ஜாரில். வெங்காயம் தக்காளி அரைச்சி பார்த்திங்களா, அதையும் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சீரகமும் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. இதை அரைச்சிட்டு இதை அந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு பார்த்திங்களா, அதில் சேர்த்திடுவோம். இப்போது சேர்த்துட்டு தண்ணி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாதுங்க. இந்த குழம்பு கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு வத்த குழம்பு. நல்லா மிக்ஸி ஜார் மட்டும் கழுவி தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுருக்கேங்க. நல்லா வத்த வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி குழம்பு வத்தி வந்திருக்குன்னு. இதனால் சாதத்தோடு போட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்குங்க. இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சுண்டைக்காயில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது இதில். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.